அத்தியாயம் 29. பாரிவேந்தன் திடீரென்று வந்து கதவை திறப்பான் என்று அறியாத மலரோ அவன் வந்ததும் இன்முகமாய் சிரித்து வரவேற்றாள். ஆனால் கண்ணாளன் அவனின் பார்வையோ தடுமாறி அல்லவா போயிருந்தது. மனமோ சகலத்தையும் மறந்து பெண் அவளை ஆராதிக்க சொல்லி ஆணையிட்டது. வேகமாய் உள்ளே நுழைந்து கதவை தாளிட்டவனோ அதன் மேலே சாய்ந்து நின்றான். எதற்காக இப்படி நிற்கின்றான் என்று புரியாத பாவையோ என்ன ஆனது என்று அவனை உற்று பார்க்கையில்தான் வேந்தனின் பார்வையில் இருந்த மாற்றத்தை உணர்ந்தாள் கவிமலர். அது வெறும் பார்வையல்ல, அவளின் மேல் அவன் கொண்ட காதலின் தீராத தாகம். வேந்தனின் கண்கள் நிலை தடுமாறி நிலைத்து நின்ற இடத்தை கவனித்தவளோ நாணத்தில் சிவந்து போனாள். மலர் தன்னை கண்டுகொண்டாள் என்பதை அறிந்த பாரியோ கடினப்பட்டு தன் பார்வையை மாற்ற முயன்றான். அவள் கோபத்தில் பேசியதையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்து தன்னை திசை திருப்ப முயன்று அதில் ஓரளவு வெற்றியும் கண்டான். அந்த வெற்றி தந்த உறுதியில் தலையின் கேசத்தை வாரியபடி இயல்பாக அவளை திரும்பி பார்த்தான் பாரி. ஒருவேளை மலர் அவ்விடத்தை விட்டு நகர்ந்திருப்பாள், இல்லை சரிப்படுத்தி இருப்பாள் என்ற எண்ணத்தோடு பாரி திரும்பி பார்த்தான். ஆனால் அவனின் எண்ணத்தில் மண்ணை போட்டு சிலையாக நின்றிருந்தாள் கவிமலர். உரியவனிடம் அவசியம் என்ன இருக்கிறது என்ற மிதப்பில் வஞ்சி அவள் நின்றிருந்தாள். பாரிதான் பரிதவித்து போய் நின்றிருந்தான். வேண்டுமென்றே சதி செய்கிறாள் என்பதை உணர்ந்த அவன் மனமோ காரிகையின் அருகில் நெருங்க சொல்லி ஆர்ப்பரித்தது. ஆனால் அதை செய்யாது உறுதியாக மறுத்தவன் கதவை திறந்து வெளியேற எண்ணி திரும்பினான். மலரை நாடி வண்டு பறப்பதை பார்த்திருப்போம். ஆனால் இங்கோ அந்த மலரை வண்டை தேடி ஓடியதுதான் விந்தையாகி போனது. பாரி திரும்பிய கணம் வேகமாய் நெருங்கி அவன் பின்புறமாய் நின்று அணைத்து பிடித்திருந்தாள் கவிமலர். ஏற்கனவே தவித்து இருப்பவனை சோதிக்க வைப்பதாய் இருந்தது அவளின் அணைப்பு. போர்க்களத்தில் எதிர்த்து நிற்கும் வீரன் தன் நெஞ்சில்தான் அம்பை ஏந்து துடிப்பான். புறமுதுகில் அம்பு படுவது அவனுக்கு களங்கம். ஆனால் இங்கே காதல் என்னும் போர்க்களத்தில் போர்க்கள விதிகளே மாறி போயிருந்தது. காதல் வேந்தனின் மீது பதிந்தது அம்பு அல்ல, அம்பையாயிற்றே. இது வலியை தரவில்லை, மாறாக இதத்தை அல்லவா அளிக்கிறது. புறமுதுகில் பாய்ந்த காதலின் அம்பு அவனை காயப்படுத்தவில்லை, மாறாக அவளிடம் வேந்தனை முற்றிலுமாய் சரணடைய வைத்தது. தன் இடையை சுற்றி இருந்த மலரின் கரத்தை விலக்க பார்த்தான் பாரிவேந்தன். அவளோ விடமாட்டேன் என்பதைப் போல மேலும் இறுக்கி பிடித்தாள். இப்போ எதுக்கு இப்படி பண்றீங்க? ஏன் நான் கிட்ட வந்தா உங்க விரதம் கலைஞ்சு போயிடுமா? மையராய் கேட்டாள் கவிமலர். அவளின் கேள்விக்கு ஆமாம் என்று சொல்லி அவன் மனமோ கூப்பாடு போட்டது. ஆனால் மலரை தன்னை விட்டு விலக்கி வைக்க வேண்டி அவளை வார்த்தைகளால் நோக வைத்திருந்தான் பாரிவேந்தன். இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத கேள்வி? அப்புறம் நான் நெருங்கி வந்தா ஏதோ தேவைக்காகத்தான் வந்தேன்னு சொல்லி என் மனசை உடைப்ப. எனக்கு எதுக்குமா இந்த வீண் பழியெல்லாம் என்று பாரி கூறிய அடுத்த கணம் அவள் கரங்களோ அவனை தன்னில் இருந்து விடுவித்திருந்தது. மலரின் கரம் நீங்கியது அவனுக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் அவனுக்கும் ஒரு மனது உள்ளது, அதுவும் வருத்தப்படும் என்று அவள் உணராமல் அன்றைக்கு எப்படியெல்லாம் பேசிவிட்டாள். அந்த பாரம் இன்னும் நீங்காது வேதனையில் வாடிக்கொண்டுதானே இருக்கின்றான். அதுதான் வார்த்தைகளும் தடித்து வந்துவிட்டது. அப்போ ஏதோ ஆதங்கத்தில் அப்படி பேசிட்டேன். நான் பேசினது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு இப்படி பேசாம விலகி இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் 2 பேரும் உட்கார்ந்து பேசி அதை சரி பண்ணணும்னு முடிவெடுத்திருந்தோம்ல. ஆனா நீங்க பேசக்கூட தயாரா இல்லை. இப்படி விலகி நின்று நமக்குள்ள இருக்க இடைவெளியைத்தான் இன்னும் அதிகப்படுத்துறீங்க.
என்று ஆதங்கமாய் எடுத்து கூறினாள் கவிமலர். எந்த பிரச்சனையை பத்தி உட்கார்ந்து பேச சொல்ற? நான் உன்கிட்ட நெருங்கி வந்தது எந்த தேவைக்காகன்னு சொல்லி விவாதம் பண்ண சொல்றியா? அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. இதை பற்றி இனி பேச வேணாம். இன்னும் 2 நாளில் சென்னைக்கு போகணும். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிற வழியை பாரு என்று கட்டளையிட்டான் பாரிவேந்தன். அவன் பேசியதில் மலரின் மனமோ முரண்டு பிடிக்க, நான் எங்கேயும் வரல, நீங்களே போயிட்டு வாங்க என்று எதிர்வாதம் செய்தாள் பாவை. எங்க அங்கேயும் வந்து உன்னை என் தேவைக்காக நெருங்கிடுவேணும்னு நினைச்சு வரமாட்டேன்னு சொல்றியா? வார்த்தைகளால் அவளை வாட வைத்தான் வேந்தன். மலரோ பொய்யாகத்தான் வரமாட்டேன் என்று வீம்பு பிடிக்க நினைத்தாள். ஆனால் பாரியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவளோ மனம் உடைந்து போனாள். இதை கேட்ட பின்னும் அவள் எப்படி போக மறுப்பாள்? தான் கோபத்தில் விட்ட ஒரு வார்த்தையை பிடித்துக்கொண்டு எப்படியெல்லாம் என்னை மடக்கி வைக்கிறான் என்று எண்ணி நொந்து போன மலரோ பாரியிடம் பதிலுக்கு பதில் பேசி நேரத்தை வீண் செய்யாது அவனை பார்த்து ஒரு முறை முறைத்துவிட்டு தங்கள் அலமாரியில் இருந்து தேவையான உடைகளை எடுத்து அடுக்கும் வேலையை பார்த்தாள். தெரியாதனமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு இந்த மனுஷன் என்னை வாட்டி எடுக்கிறாரு என்று மலரின் மனமோ கொதிப்பின் உச்சத்தில் புலம்பிக் கொண்டிருந்தது. அவள் உள்ளம் கொண்ட தகிப்பிலே அவளின் உடை கூட உலர்ந்து விட்டது. வேந்தனோ அவளை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு தனக்கான மாற்று உடையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். அவன் போகும் வரை அமைதியாயிருந்தவள் பாரி போனதும் அவனை அடிப்பது போல காற்றிலே பாவனை காட்டியவளோ, பார்க்குற பார்வைய பாரு, இவர் பார்வைக்கும் பேச்சுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? ஹாலை விழுங்குற மாதிரி பார்த்து வைக்கிறது, நான் பார்த்துட்டா முகத்தை திருப்பிக்கிட்டு போறது. இந்த வெட்டி வீராப்புக்கு மட்டும் குறைச்சலே இல்லை என்று பாரியை தன் மனதில் வருத்தி எடுத்து கொண்டிருந்தாள் கவிமலர். மலரின் மனம் மட்டுமல்ல, பாரியின் மனமே அவனை வருத்தெடுத்துதான் கொண்டிருந்தது. எல்லாம் ஒரு காரணமாக தான், நீ கொஞ்சம் அமைதியாரு என்று தன் மனதையும் அடக்கியவன் தயாராகி வெளியே வந்தான். பாரி வெளியே வரும்போது மலர் அறையில் இல்லை. அவள் எடுத்து வைத்திருந்த பையில் மேலும் 2 செட் உடைகளை எடுத்து அடுக்கி வைத்தான் பாரி. ரகசியமாய் ஏதோ ஒன்றை செய்கிறான். அதை காரிகை அறியும் கணம் அவளின் முகம் காட்டும் ஆச்சரியங்களை காண ஆவலாய் காத்திருக்கின்றான் கல்வனிவன். இங்கே சமையல் கூடத்தில் கவிமலர் இரவு உணவிற்கான வேலைகளை பார்த்து கொண்டே ரேகாவிடம் பேசி கொண்டிருந்தாள். நீங்களும் பாப்பாவும் எங்க கூட சென்னைக்கு வரீங்களா? எல்லாரும் போனா ஜாலியா இருக்குல்ல என்று ஆசையாக கேட்டாள் மலர். எனக்கும் வரணும்னு ஆசைதான். மாமா எங்களைத்தான் முதல்ல போயிட்டு வர சொன்னார் மலரு. ஆனா அவருதான் வேலை இருக்கு, போக முடியாதுன்னு சொல்லிட்டாரே என்று வருத்தமாக கூறினாள் ரேகா. அவரு வராம போனா என்னக்கா, நீங்க எங்களோட வாங்க. சென்னையில சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கான். நாம் அப்படியே கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒரு 8 போய் மற்ற இடத்தையும் பார்த்துட்டு வரலாம் என்று உரிமையாக அழைத்தாள் மலர். ஆனால் ரேகா பதில் சொல்லும் முன்பே அங்கே வந்திருந்த ஜானகியோ, உன்னை சென்னைக்கு அனுப்புறது கல்யாணத்துக்கு போக மட்டும்தான், ஊரை சுற்றி பார்க்க இல்லை. கல்யாணத்துக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க நினைக்காத. நீ ஊருக்கு போயிட்டு வந்ததும் உன்னை முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும். கல்யாணம் ஆகி மாதம் ஆகுது, இன்னும் ஒரு நல்ல செய்தியும் காணோம். முதல்ல இதுக்கு பார்ப்போம், அதுக்கு பிறகு நீ ஊர் சுற்றுற கதையை பார்க்கலாம் என்று மலரின் மனதை நோகடித்து விட்டு சென்றார் ஜானகி. ஜானகியின் எதிர்பார்ப்பு புரிகிறதுதான். ஆனால் அது ஒன்றும் அவள் கையில் இல்லையே. மலரும் குழந்தை செல்வத்தை எண்ணி ஆசையோடு காத்திருக்கத்தான் செய்கிறாள். ஆனால் அதற்காக இப்போது மாமியார் பேசி சென்றது அதிகப்படி என்றே தோன்றியது. ஏதோ தனக்கு குறை இருப்பதை போலல்லவா ஏசிவிட்டு செல்கிறார். இதைத்தான் அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. மனதின் பாரத்தால் வார்த்தைகளும் மௌனித்து போக அமைதியாக
தன் வேலைகளை பார்த்தாள் மலர். அதே சமயம் ரேகாவோ இவ்வளவு நேரம் தன்னிடம் அன்பாக கலகலப்பாய் பேசிக் கொண்டிருந்த மலரின் முகம் சோர்ந்து போனதை எண்ணி கவலை கொண்டாள். மலரின் கவலைக்கான காரணம் ஜானகி விடுத்த வார்த்தையால்தான் என்று அவளும் அறிவாள். ஆனால் ரேகாவும் மலருக்கு கெடுதல்தானே செய்ய துணிகிறாள். பாறைக்கு நல்லது நடக்கக்கூடாது என்றெண்ணி அதை தடுக்க வேண்டி ஒன்றை வாங்கி வந்து மலருக்கு தரும் வேளையில் இறங்கியிருந்தாள் ரேகா. பாரியை பழி வாங்குவதற்கு அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை. அதான் இந்த வழியில் இறங்கியிருந்தாள் ரேகா. ஆனால் ரேகாவை பற்றி அறியாத மலரோ அவளுக்காக குரல் கொடுத்து நன்மை செய்து முதல் நாளே ரேகாவின் தீமையை எண்ணி அவளையே கூனி குறுகி போக செய்திருந்தாள் மலர். அதனாலே இப்போதும் தான் நினைத்த விஷயத்தை செய்ய முடியாது தடுமாறி நிற்கிறாள் ரேகா. கையில் அந்த பொருளை வைத்துக்கொண்டு பயன்படுத்தலாமா வேண்டாமா என்று எண்ணியே பதட்டத்தோடு நின்றாள் ரேகா. திடீரென்று மலர் அவளை எதையோ சொல்ல அழைக்கவும் பதட்டத்தில் பதறிப்போய் தன் கையில் வைத்திருந்ததை கீழே போட்டு விட்டாள் ரேகா. அதை கவனித்துவிட்ட மலரோ அதை கீழே இருந்து எடுத்து அது என்னவென்று பார்த்தாள். ரேகாவிற்கோ வேர்த்து கொட்டியது. என்ன இது என்று ரேகாவை பார்த்து கேட்டாள் கவிமலர். ரேகாவிற்கோ பயத்தில் பேச்சே வரவில்லை. அவள் பேச நினைத்தாலும் காற்றுதான் வந்தது. அக்கா, என்னாச்சு? ஏன் உங்களுக்கு திடீர்னு ரொம்ப வேக்குது? முதல்ல நீங்க வந்து உட்காந்து இந்த தண்ணியை குடிங்க என்று சொல்லி ரேகாவை அமர வைத்து அவளின் முகத்தை தன் சேலையால் துடைத்துவிட்டு அவளை நிதானப்படுத்தி இருந்தாள் மலர். ரேகாவிற்கு குற்ற உணர்வாக இருந்தது. மலருக்காக எல்லாம் தான் கவலைப்படுவோம் என்று அவள் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. ஆனால் இப்போது வருந்தி தவிப்பதுதான் விந்தையாக உள்ளது. இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? நீங்க எதுவும் செய்யாம அமைதியா உட்காருங்க, வேலையை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி திரும்பிய மலர் உடனே ரேகாவின் புறம் திரும்பி தன் கையில் இருந்த பொருளை காண்பித்து, இது எதுக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையே, உங்களுக்கு இது வேணுமா என்று கேட்டிருந்தாள் கவிமலர். வேணாம் மலரு, அதை குப்பையில போற்று, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் வெளியே இருக்கேன் என சொல்லிவிட்டு வேகமாக சமையல் அறையில் இருந்து வெளியேறினாள் ரேகா. ஏனோ தன்னிடம் அன்பாக பேசும் மலருக்கு கெடுதல் நினைக்க அவளால் கிஞ்சிற்றும் முடியவில்லை. தான் நினைப்பது சரியா இல்லை தவறா என்று குழம்பி தவித்து போனாள் ரேகா. மலரும் அதை குப்பையில் போட்டுவிட்டு கடகடவென்று சமையல் வேலையை முடித்தாள். இரவு உணவின் போது கூட குறும்பு செய்யும் அமுதாவை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள் ரேகா. அப்போது ரகுநாதனோ வேகமாய் பாதி உணவை மட்டும் உண்டு முடித்து அமுதாவை தன் கைகளில் வாங்கி கொண்டு ரேகாவை நிம்மதியாக சாப்பிட வைத்தான். அவனின் இந்த ஒரு செயலே ரேகாவின் மனதை இதமாய் வருடியிருந்தது. இந்த சிறிய மாற்றத்திற்கு அடித்தளம் இட்டது கவிமலர்தானே. அது புரிந்ததும் தன் எதிரில் அமர்ந்திருந்த மலரை பார்த்தாள் ரேகா. அவனின் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட மலரோ கண் சிமிட்டி மெலிதாய் புன்னகைத்தாள். பாரி இதையெல்லாம் கண்டும் காணாமல் கவனித்துவிட்டு ஒரு குறுஞ்சிரிப்போடே எழுந்து சென்றான். ரேகாவின் அருகே சென்ற மலரோ ரகுவிற்காக இன்னொரு தட்டில் சிறிது உணவை பரிமாறி அதை ரேகாவின் அருகில் வைத்தாள். ரெண்டு பக்கமும் சரியான அளவு புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருந்தாதான் அன்புங்கிற தராசு எப்பவுமே சமநிலையா இருக்கும். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொல்லி ரேகாவின் தோளில் தட்டி கொடுத்து சென்றாள் கவிமலர். தன்னை விட அனுபவத்தில் சிறிய பெண் எவ்வளவு அழகாக வாழ்க்கை பாடத்தை எடுத்து சொல்லிவிட்டாள் என்றெண்ணி வியந்து போனாள் ரேகா. மலரின் கூற்றை கற்பூரம் போல உடனே புரிந்து கொண்டவள் தன் கணவனுக்கான உணவு தட்டை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றாள் ரேகா. ரகுநாதனின் கையில் இருந்த அமுதாவை தன் கையில் வாங்கி கொண்டு,
நீங்க சரியாவே சாப்பிடல. இந்தாங்க, இப்படி உட்காந்து முதல்ல சாப்பிடுங்க. அமுதாவை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி தட்டை அவனிடம் கொடுத்தாள் ரேகா. ரகுநாதனுக்கு ஆச்சரியமாகவும் அதே சமயம் சந்தோஷமாகவும் இருந்தது. ரேகாவிற்காக அவன் யோசித்ததைப் போல இப்போது அவளும் தன்னை பற்றி யோசித்து தன் பசி அறிந்து உணவை எடுத்து வந்த ரேகாவின் செயல் ரகுநாதனிற்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளவுதான் அன்பின் நிலைப்பாடு. இதில் நீயா நானா என்ற போட்டிக்கே இடமில்லை. நாம் என்று யோசித்தாலே பிரிவினைக்கு இடமில்லை. ஒருவர் செய்யும் அன்பை புரிந்து கொண்டு மற்றவரும் தன் அன்பை பகிரும்போது அந்த வாழ்க்கை இரு சக்கரங்கள் கொண்ட அழகிய தேராய் மாறுகிறது. கணக்கு பார்த்து செய்ய திருமண வாழ்க்கை ஒன்றும் வியாபாரம் இல்லையே. ஆணவன் அணைக்கும் கரமாக இருந்தால் பெண்ணவள் தாங்கும் தோளாக இருக்க வேண்டும். இவ்வளவுதான் அனைத்து வகையான அன்பிற்கும் ஏற்ற கோட்பாடு. இதை புரிந்து கொள்ளாத பட்சத்தில்தான் திருமணம் என்னும் வாழ்க்கை சக்கரம் தடம் புரள காரணமாகிறது.